அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இப்போ வாழ்க்கை என்னை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் ரெண்டாக சொல்வேன். ஒன்று சுகமான வாழ்க்கை, இன்னொன்று சுவையான வாழ்க்கை. இப்போ சுகமான வாழ்க்கைனா என்ன, சுவையான வாழ்க்கைனா என்ன? அருமை நேயர்களே, வாழ்க்கை என்பது ரசித்து வாழுகின்ற வாழ்க்கை தான் சுவையான வாழ்க்கை. எல்லாத்துலேயும் ஒரு ரசிப்பு தன்மை இருக்கணும், இல்லை வாழ முடியாது. இப்போ ஒரு பெண் எடுத்துக்காங்களேன், அப்பா வீட்டில் எவ்வளவு ஆனந்தமாகவும் இருக்கலாம். அந்த வீட்டில் அவள் செல்ல பிள்ளை தான், அவள் தான் ராணி, அவள் என்ன சொன்னாலும் அந்த வீட்டில் நடக்கும். ஆனால் திருமணம் செய்து செல்லக்கூடிய வீட்டில் அப்பா வீட்டில் இருந்த வாழ்க்கை சுதந்திரம் போல இருக்க முடியாது. கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகியிருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேனே, திருமலை நாயக்கர் எல்லாருக்கும் தெரியும். பெரிய மகாலை கட்டினார், அது உலக புகழ் பெற்று இன்றைக்கு விளங்குது. அந்த மகாலை கட்டி முடித்த உடனே தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு போய் அந்த மகாலை காட்டுறார். அதனுடைய ஒவ்வொரு தூணும் ரொம்ப பெரிய பெரிய தூண், 2 பேர் 3 பேர் அப்படி ஒன்றான்னு கட்டினா தான் தூணை கட்ட முடியும். தான் கெட்டது ரொம்ப பெருமையாக தன்னுடைய மனைவிகிட்ட காட்டுறார். பாருமா, இப்படி கட்டியிருக்கேன், இப்படி கட்டியிருக்கேன், பாரு எப்படி இருக்குது, எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொன்னோன்னே அந்த அம்மா அதை ரசிக்கவே இல்லை. இதில் என்ன ரசிக்கணும்னு, ஏன் இப்படி ஒரு மாதிரி உம்முன்னு வர ஒரு சந்தோஷம் கூட பட மாட்டேங்கிறியேன்னு கேட்குறார். அப்போது திருமலை நாயக்கருடைய மனைவி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வீட்டினுடைய வண்டி கட்டக்கூடிய வண்டிகளை, குதிரை வண்டிகளை நாங்கள் அடைத்து வைக்கக்கூடிய இடம் இருக்கிறதே, அந்த இடம் இதை விட பெருசாக இருக்கும்னு சொன்னாங்க. திருமலை நாயக்கர் அப்படி யோசித்து பார்த்தார். அப்பாவுடைய பெருமை தான் அவருடைய மனைவியினுடைய உள்ளத்தில் இருக்கிறதே தவிர, தன் கணவர் செய்த அந்த உயர்ந்த அந்த எண்ணம் அவருடைய மனசுக்கு பெருசாக தெரியலை. உடனே கோவப்பட்டார். தன் மனைவியை அன்னைக்கு அவள் அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டார். இவங்க அப்பா வீட்டு பெருமையை அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன், என்கிட்ட இருக்காதுன்னு சொல்லி அனுப்பி வச்சவர் தான் கடைசி வரைக்கும் தான் மனைவியை தான் கூட கூப்பிடவே இல்லைன்னு சொல்லி அந்த வரலாறு சொல்லுகிறது. அருமை நேயர்களே, திருமணம் செய்துட்டு போகிறவங்க தன்னுடைய வீட்டு பெருமைகளை தான் திருமணம் செய்து செல்லக்கூடிய இடத்தில் பேசி கொண்டிருந்தால் வாழ்க்கை அங்கு சுவை உள்ள வாழ்க்கையாக இருக்காது. என்ன வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறோ அதை நம்ம பெருமையாக நினச்சி பெருமையாக அதை ரசித்து வாழக்கூடிய பக்குவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். ஒரு பெரிய பணக்காரர், ஒரே ஒரு பொண்ணு, ரொம்ப செல்லமாக வளர்க்குறாரு. அந்த பொண்ணு ஏதோ படிக்க போன இடத்துல ஒரு பையனை விருப்பப்பட்டுடுச்சு. அப்பா அம்மாட்ட விவரங்கள் தெரியுது. அப்பா அம்மா எதிர்ப்பு கொடுக்குறாங்க. வேண்டவே வேண்டான்னு அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு அந்த டயத்தில் அமைதியாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு படிக்க போன இடத்துலேருந்து, காலேஜுக்கு போன இடத்துலேருந்து வீட்டுக்கு வரல. இவர் அப்படி விசாரித்து பார்த்தாரு, போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தாரு. பொண்ணு 18 வயசுக்கு மேலே போயிடுச்சு, இப்படி வட சென்னையில் இப்படி ஒரு பையனோட தான் இருக்கிறா அப்படிங்கிறது போலீஸுடைய தகவல்கள். 2 பேரையும் கூப்பிட்டு விசாரித்து பார்க்கறதுல, நாங்கள் 2 பேரும் திருமணம் செய்து வாழ சம்மதிக்கிறோன்னு சொல்லி இப்படியும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. இந்த பணக்காரருடைய பொண்ணு பணக்காரருக்கு விரும்பாத ஒரு ஏழை இடத்த கல்யாணம் முடித்து சந்தோஷமாக போயிடுச்சு. அப்பாவும் அதை கண்டுக்கலை. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அப்படி போயிடுச்சு. பெத்த அம்மாவுக்கு எப்படி இருந்தாலும் பொண்ணு தானே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் மைண்டுக்குள்ளே இருக்க போய் அவங்க தன்னுடைய அக்காவை வர சொல்லி, யார், அந்த பொண்ணுடைய அம்மா தன்னுடைய அக்காவை வர சொல்லி, அக்காளையும் அக்கா மாப்பிள்ளையும் வர சொல்லி, வட சென்னையில் இருக்கக்கூடிய தான் பொண்ணை பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ அந்த பொண்ணுடைய பெரியம்மாவும் பெரியப்பாவும் 3-4 வருஷம் கழித்து அந்த ஏழையை திருமணம் செய்துட்டு போன அந்த பொண்ணை தேடி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அது 2 பிள்ளைகளோடு அந்த பொண்ணு குழந்தைகளோட வீட்டில் இருக்கிறான். புருஷன் வேலைக்கு போயிட்டார், கூலி தொழிலாளி. அவர் வேலைக்கு பார்த்து போயிட்டார். ஏதோ அவருடைய படிப்புக்கு ஏற்றாப்ப ஒரு சாதாரண வேலைக்கு போயிட்டார். இவங்க போனவங்க வீடை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களும் பெரியப்பாவும் பெரியம்மாவும் வரவுன்னா வாங்கன்னு உட்கார சொல்லி காப்பி தண்ணிலாம் போட்டு கொடுத்து உபசரிக்கிறாள். இந்த பெரியம்மா லேசாக அப்படி தான் பிறந்த பிள்ளையோட அப்பா வீட்டு பெருமையை பேச ஆரம்பிக்குது. நீ எப்படி இருந்தாலும் எவ்வளோ செல்லமாக வளர்ந்தம்மா, ஒரு துணி எடுக்கணுன்னா கூட உனக்கு எத்தனை கடையாக கூட்டிகிட்டு போவாங்க, நீ விருப்பப்பட்ட துணிகள்லாம் எப்படிலாம் வாங்கியிருக்கிற, எவ்வளோ பெரிய வீடு உங்கள் வீடு, உனக்குன்னு தனி அறை, உங்கள் அப்பாவுக்கு தனி அறை, உங்கள் அம்மாவுக்கு தனி அறை, விருந்தினர்கள் வந்தால் அவங்களுக்கு தனி அறை, டைனிங் ஹாலு, அப்படி எவ்வளோ பெரிய வீடு, பங்களா மாதிரி வீடு.
அந்த வீடெல்லாம் விட்டு உதறி தள்ளிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறியே, இந்த வாழ்க்கை உனக்கு தேவைதானா அப்படின்னு அந்த பெரியம்மா குணத்திலேயே பேசுகிறாங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கணும்? அழகான வார்த்தை சொன்னா. உண்மைதான் பெரியம்மா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். எங்கள் அப்பா வீடு பெரிய பங்களா டைப்பு வீடு. எங்கள் அப்பா ஒரு ரூமில் இருப்பாங்க, எங்கள் அம்மா ஒரு ரூமில் இருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது எப்போமோ ஒரு தடவை தான் பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே ஒருத்தர் பார்க்கறது இல்லை. இங்கே அப்படி இல்லைம்மா, எங்களுக்கு ஒரே ரூம் தான். கிச்சனும் இது தான், சாப்பிட்ற இடமும் இது தான், படுக்கிற இடமும் இது தான். இந்த ரூம்குள்ளே நாங்கள் இருக்கனால அவர் வேலையை விட்டு வந்த பிறகு இந்த ரூம்லேயே நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே மீதி இருக்கக்கூடிய டைம் பூரா நாங்கள் ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்படி அந்த வீட்டில் கணவனும் மனைவியும் ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சுகம் இல்லை. இந்த வீட்டில் அது இருக்கிறது என்று பெருமையாக சொன்னாள். இன்னும் ஒன்று சொன்னாள், எனக்கு கால் வலிச்சா என் வீட்டுக்காரர் என் காலை பிடிச்சி விட்றாரு, அமுக்கி விட்றாரு. அவருக்கு கால் வலிச்சா நான் பிடிச்சி விட்றேன், அமுக்கி விட்றேன். நாங்கள் ஒன்றோடு ஒன்றாக இந்த வாழ்க்கையை ஒரு சுவையான வாழ்க்கையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உங்கள் வீட்டில் வாழ்க்கை சுவையான வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை என்று சொல்லுகிறார். அருமை நேயர்களே, எவ்வாழ்க்கையை இறைவன் நமக்கு தருகிறாரோ அவ்வாழ்க்கையை உயர்ந்த வாழ்க்கையாக கருதி சுவையான வாழ்க்கையாக மாற்றி நாம் நம்மையே மேன்மைப்படுத்தி கொண்டு வாழுகின்ற முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.